வணக்கம் நண்பர்களே. பலாப்பழம் சாப்பிடுறது நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா பலாப்பழம் சாப்பிட்டா உடம்புல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ரத்த அழுத்தம் குறையும், இம்யூனிட்டி அதிகரிக்கும், டைஜஷன் சூப்பர் ஆகும். கூடவே சிலருக்கு சுகர் கூட அதிகரிக்கலாம். இது நல்லதா இல்ல கெட்டதா? இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்கன்னா நீங்க பலாப்பழம் எப்படி சாப்பிடணும்னு கரெக்டா தெரிஞ்சிரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பலாப்பழம் ஒரு சாதாரண ஃப்ரூட் இல்ல. இது ஒரு நேச்சுரல் மல்டி விட்டமின் கூட சொல்லலாம். நீங்க டயர்டா இருக்கீங்களா? அப்போ பலாப்பழம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இதுல குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ்ன்ற நேச்சுரல் சுகர் இருக்கு. இது உடனே பாடிக்கு எனர்ஜியை தரும். ஜிம்முக்கு போறவங்க, அதிகமா வேலை செய்றவங்க காஃபி குடிக்கிறதுக்கு பதிலா இதை ட்ரை பண்ணலாம். பலாப்பழம் உங்க இதயத்துக்கு ரொம்பவே நல்லது. இதுல பொட்டாசியம் அதிகமா இருக்கு. சோடியம் எஃபெக்ட் பேலன்ஸ் ஆகும். இதனால பிபி கண்ட்ரோல் ஆகும். ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கும் குறையும். சிம்பிளா சொல்லணும்னா உங்க பிளட் வெசல்ஸ் ரிலாக்ஸ் ஆகும். அதனால பிரஷர் குறையும். உங்களுக்கு அடிக்கடி சளி, காய்ச்சல் வருதா? பலாப்பழத்துல விட்டமின் சி அதிகமா இருக்கு. இதனால பாடிக்கு இன்ஃபெக்ஷன் எதிர்க்கிற சக்தி வரும். ஸ்கின் க்ளோ கூட வரும். பலாப்பழம் சாப்பிட்டா வயிறு லைட்டா இருக்கும். ஏன்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கு. இதனால கான்ஸ்டிபேஷன் சரியாகும். சரியான டைஜஷன் இருந்தாதான் ஹெல்த் கரெக்டா இருக்கும். பலாப்பழம் வெயிட் லாஸுக்கும் ஹெல்ப் பண்ணும். எப்படின்னு தெரியுமா? இதுல ஃபைபர் அதிகமா இருக்கு. அதனால வயிறு ஃபுல்லான ஃபீல் வரும். அதனால ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ண முடியும். ஆனா அதிகமா சாப்பிட்டா வெயிட் கண்டிப்பா கூடும். சரியான அளவுன்றது ரொம்பவே முக்கியம், மறந்துடாதீங்க. பலாப்பழத்துல விட்டமின் பி6 இருக்கிறதுனால பிரெயின் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸ்ட்ரெஸ் குறையும். உங்களுக்கு டென்ஷன் அதிகமா இருந்தா அதுக்கு நேச்சுரல் சொல்யூஷன் இதுதான். பலாப்பழத்துல அயன் இருக்கிறதுனால ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும். அனிமியாவை பிரிவென்ட் பண்ணும். குறிப்பா பெண்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃப்ரூட். இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின் சி அதிகமா இருக்கு. இதனால ஸ்கின் க்ளோ ஆகும், ஏஜிங் ஸ்லோ ஆகும், ஹேர் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். பலாப்பழம் அதிகமா சாப்பிட்டா என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும்னு பார்ப்போம். இது நல்லதுன்றனால அன்லிமிட்டடா சாப்பிடக்கூடாது. அதிகமா சாப்பிட்டா ப்ளோட்டிங், கேஸ், சுகர் ஸ்பைக் வரும். டயபெட்டிஸ் உள்ளவங்க டாக்டர் அட்வைஸ்க்கு பின்னதான் சாப்பிடணும். பலாப்பழத்தை எப்படி சாப்பிடலாம்னு பார்ப்போம். பெஸ்ட் டைம்னா காலை இல்லைன்னா மதியான நேரத்துல 5ல இருந்து 6 பீஸ் அதை கூட நீங்க சாப்பிடலாம். நைட்டு சாப்பிடுறத கண்டிப்பா அவாய்ட் பண்றது நல்லது. பலாப்பழம் ஒரு சூப்பர் டேஸ்டி ஃப்ரூட் மட்டும் இல்ல, உங்க ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணும் நேச்சுரல் மெடிசின். சரியான அளவுல சாப்பிட்டா பெனிஃபிட்ஸ் அதிகமா கிடைக்கும். அதிகமா சாப்பிட்டா சைடு எஃபெக்ட்ஸும் கண்டிப்பா வரும். இதுதாங்க உண்மை. உங்களுக்கு பலாப்பழம் பிடிக்குமான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஹெல்த் டிப்ஸுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.